ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 22 வெயிட் மெயின்டெனன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எதுவுமே எடுக்கலை. ஏன்னா இன்றைக்கி திருச்சி அவுட்டர் போகிறதுனால டீ வடை மட்டும் சாப்பிட்டாச்சு. டீ வடையெல்லாம் சாப்பிட்லாமா வெயிட் மெயின்டெனன்ஸ்லாம் கேட்டுறாதீங்க. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே எடுக்கலை. சிச்சுவேஷன் அப்படி எதுவும் பண்ண முடியாது. நமக்கு மொத்தம் 5 சைட் இருக்குது. இந்த சைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது. ஆக்சுவலாக எதுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம்னா, நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் பண்ணி முடிச்சுட்டாங்க. பட் ஃபினிஷிங் பண்ணணும். அதாவது எல்லா லைனும் செக் பண்ணி ஃபினிஷிங் பண்ணணும். அதனால் லைன்லாம் செக் பண்ணி ஃபினிஷிங் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சில இடங்கள்லாம் மார்க் பண்ணி வச்சுருந்தோம். இந்த காங்கிரீட் போடுறவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் மார்க் பண்ண எல்லாத்தையுமே மூடி விட்டுட்டாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு எல்லா லைனும் செக் பண்ணியாச்சுங்க. எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக நமக்கு 5 சைட் இருக்கிறதுனால எல்லா சைட்டும் நம்மளால் போக முடியாது. நம்ம ஆளுங்களை வச்சு தான் பண்ணுறோம். இந்த ஃபினிஷிங் பண்ணும்போது அதே மாதிரி இந்த ப்ராப்ளம்ஸ் வரும்போது மட்டும் போய் டீல் பண்ணுறது. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் தான் எடுத்தேன். வீடியோ எடுக்க முடியல. இப்போ நம்ம டின்னர் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டின்னருக்கு வந்து ஃபிஷ்ஷு, தோசை, புடலங்காய் பொரியல் எடுத்துக்கிட்டேன். ஆயில் ஐட்டம் சாப்பிட்லாமா, தப்பு கிடையாதான்னு கேட்டாதீங்க. வெயிட் மெயின்டெனன்ஸில் ஆயில் ஐட்டம் சாப்பிட்லாம். ஆனால் அது எந்த மாதிரி சாப்பிட்றது, எந்த குவான்டிட்டியில் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். நான் வருத்த மீன் தான் எடுத்தேன், 2 தான் எடுத்தேன். இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9500 ஸ்டெப்ஸ் கிட்டே நடந்திருக்குது. டே 23 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தோசையும் பீஃபும் எடுத்தாச்சு. ஏன்னா இன்றைக்கி வீட்டில் பீஃப் குழம்பு தான். அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தோசையும் பீஃபும் எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்திருக்க ஒர்க் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தான். நம்ம திருச்சி கிட்ஸால் தான் இந்த ஒர்க்கு. 1 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் தான் அந்த லைட்டு மாட்டினோம். இப்போ இந்த லைட் ஒர்க் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு ஃபியூஸ் வச்சான்னு நினைக்கிறேன். நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் ஏணி ஏறும்போது, சாரம் ஏறும்போது பார்த்து தான் ஏறணும். ஏன்னா இந்த மாதிரி மழை காலத்துலலாம் ரொம்ப ஏறுறது கஷ்டம். அது இல்லாமல் ஸ்லிப்பாக ஆகிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி தான் முக்கியம். அப்புறமேட்டு தான் ஒர்க்கு. இந்த லைட்டு ஏறி கழட்டி கூட படாத பாடு போட்டுட்டோம். அப்புறம் இதை கடையில் கொடுத்து எப்படியோ ஒரு வழியாக சர்வீஸ் பண்ணியாச்சு. திரும்பவும் அதே லைட்டை அதே இடத்துல மாட்டியாச்சு. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற எலக்ட்ரிஷியன் யாராவது இருந்தீங்கன்னா ஒர்க்கு பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். ஏன்னா இனிமேல் வர காலம்லாம் மழை காலம் தான். நமக்கு வேலை வேணுமேன்னு சொல்லிட்டு அவசரமாக எதுவும் ஏறி பண்ணிக்காதீங்க. நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம தான் பார்த்துக்கணும். இதான் நாங்கள் கழட்டேன் லைட்டு. இதை கடையில் கொடுத்து எப்படியோ சர்வீஸ் பண்ணியாச்சு. அடுத்த சைட்டு பார்த்திங்கன்னா ஹோண்டா ஷோரூம் தான். இந்த ஹோண்டா ஷோரூமில் என்ன ப்ராப்ளம்னா ஏசி தான் ப்ராப்ளம். அதாவது கரண்ட்டு போயிட்டு வந்தால் ஓல்டு மாறி வருதுனால இந்த ஏசி அடிக்கடி ஒர்க் ஆகாமல் போயிடுது. அதாவது ட்ரிப்பர் அடிக்கடி இறங்கிடுது. இது 2 எம்சி வாங்கி மாற்ற வேண்டிய வேலை இருந்துச்சு. அந்த 2 எம்சி வாங்கி மாற்றினதுக்கப்புறம் சூப்பராக ஒர்க் ஆகுது ஏசி. இப்போ நம்ம வீடுங்களில் இருந்தால் கரண்ட்டு போனால் உடனே நம்ம ஃபேனில் லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். அதாவது அடையாளத்துக்கு ஒரு சின்ன லைட் மட்டும் வச்சுட்டு மிச்சதெல்லாம் பண்ணிடுவோம். ஆனால் இந்த ஷோரூமில் இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே. அதனால் ஜக்குன்னு என்ன போகும், கரண்ட்டு போயிட்டு வந்தோடனே ஹை வோல்டு, லோ வோல்டு அது மாதிரி வோல்டேஜ் மாறி வரும்போது டக்குன்னு ட்ரிப் ஆகும். அதனால் ப்ராப்ளம் ஆகிருக்கு. இன்றைக்கி மதியானம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஒர்க் அவ்வளோக்கு இல்லை. வீட்டுக்கு வந்து 250 கிராம் ரைஸு, பீஃபு, ஆம்லெட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தோசையும் பீஃபும் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி 3 லிட்டர் வாட்டர் குடிச்சிருப்பேன். 10,000 ஸ்பீடு நடந்திருப்பேன். அதே மாதிரி நம்ம எப்போ டின்னர் சாப்பிட்டாலும் தூங்க போகிறதுக்கு 3 மணி நேரம், அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றணும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை genreviews.com.